இப்போது குழந்தை வயிற்றுல வளரும்போது பல பிரச்சனைகள்னால அந்த காதினுடைய வளர்ச்சி தடைபடலாம். அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. நான் ஒரு சில குழந்தைங்க காது நல்லா கேட்டு பிறந்து திடீர்னு பிறக்கும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால காது கேளாமை ஏற்படலாம். ஸோ அந்த காது கேளாமையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிறந்து ஒரு நாள்லேயே கண்டுபிடிக்கலாம். அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கண்டுபிடிச்சி ஒரு குழந்தை காதே இல்லாமல் பிறந்தா கூட நார்மலாக காது கேட்க வைக்கலாம். ஓகே. பட் இதில் முக்கியமான விஷயம் காது கேட்க வைக்கிறத விட அந்த காது கேளாமையை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் காது கேளாமையோட அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் சரியான நேரத்தில் கண்டுபிடிக்காதது. ஓகே. இப்போ காது கேட்கலைன்னா என்ன ஆகும்? காது கேட்கலைன்னா பேச்சு வளர்ச்சி வராது. பேச்சு வளர்ச்சி வரலைன்னா மொழி வளர்ச்சி வராது. பேச்சு வளர்ச்சியும் மொழி வளர்ச்சியும் வரலைன்னா அறிவு வளர்ச்சி வராது. இது அறிவு வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி, மொழி வளர்ச்சி, இது மூணுமே ஒரு மனிதன் ஒரு சொசைட்டியில் பழகிறதுக்கு, சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கூலுக்கு போகணும், நார்மல் ஸ்கூலில் படிக்க முடியாது. அவங்களுக்கு நார்மலாக காது கேட்காது. ஸோ அவங்க காது கேளாத ஒரு பள்ளியில் படிக்கணும். ஒரு நார்மலாக அவங்க அறிவாளியாக இருந்தால் கூட அந்த அவங்களோட அறிவுத்திறனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காது. அதனால ஒரு நல்ல வேலைகள் கிடைக்காது. அவங்க பெரும்பாலும் யாரையாவது எதிர்பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். அவங்க அம்மா அப்பா பெற்றோர்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க யார் அவங்கள பார்த்துப்பான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி.